गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। ஓங்கி உலகளந்த பெருமாளாக பகவான் ஒரு அடினால பூமியை முழுக்க அளந்து மற்றொரு அடிக்கு பூஹு புவஹா சுவஹான்னு சொல்லக்கூடிய 3 லோகத்துக்கு தான் அதிபதி மகாபலி. லோகானாம் ஏகமேஸ்வரம்னு இந்த 3 லோகத்துக்கு தான் சொன்னான். ஆனா பிரபு பகவானுடைய திருவடியானது அதுக்கும் மேல, நீ 3 லோகத்துக்கு தான் அதிபதி, எல்லா லோகத்துக்கும் தான் தான் அதிபதி அப்படின்று காண்பிப்பது போல தன்னுடைய திருவடியை சத்தியலோக பரியந்தம் கொண்டு போயிட்டானா. 2வது அடினால சத்தியலோக பரியந்தம் உள்ள அந்த ஸ்தலத்தை பகவான் அளந்துட்டார். அப்படி சத்தியலோகத்துல பகவானுடைய திருவடி வருது. சத்தியலோகம்ன்றது உயர்ந்த லோகம். அந்த சத்தியலோகத்துல எல்லோரெல்லாம் போயிட முடியாது. அங்க நித்திய நிவாசம் பண்றதுக்குன்னு சில யோக்கியதைகள் உண்டு. சரபங்கர், மரீச்சி முதலிய பிரம்ம ரிஷிகள், இந்த பிரம்ம ரிஷிகள் மாத்திரம்தான் சத்தியலோகத்துல இருக்கிறதுக்கு அவளுக்கு அந்த தகுதி இருக்கிறவர்கள். பிரம்மதேவனுடைய ஆக்ஞையை பண்ணி கொண்டு சில பிரம்ம ரிஷிகள் தான் அங்க இருக்கா. மரீச்சி முதலியவர்கள் அவர்கள் இந்த திருவடி வந்தவனே ஆச்சரியப்படுறான். இப்ப ஏற்பட்ட திருவடி இது பகவானுடைய திருவடின்னு தெரிஞ்சுட்ட உடனே பிரம்மதேவர்கிட்டையும் சொல்றார்கள். பிரம்மதேவரும் வராருங்க. யார் பண்ண பாக்கியம், இப்படி நம்மாத்துக்கு இப்படி பகவானுடைய திருவடி வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவடியை பார்த்து பரம சந்தோஷப்பட்டு முதல்ல என்ன பண்றாருன்னா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார்கள். எப்பேற்பட்ட திருவடி, இந்த திருவடியை தேடி 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 முன்பு காலத்துல இந்த திருவடியோட தரிசன பாக்கியம் வேணும் தான் தேடி கொண்டு வந்தேன். ஆனா எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நான் செஞ்ச பாக்கியம் என்ன தேடிண்டு இங்க எங்காத்துக்கு வந்திருக்கேன் இந்த திருவடின்னு சந்தோஷப்பட்டு அந்த திருவடிக்கு நமஸ்காரம் பண்றார்கள். அத்தனை பேரும் சேர்ந்து சத்தியலோக வாசிகள் எல்லோரும். இப்படி எல்லோரும் சந்தோஷப்பட்டு, பொதுவா இந்த மாதிரி மகான்களோ திருவடியோ இந்த மாதிரி வந்தா என்ன பண்ணுவா, அவளை கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணணும். அர்க்கியபாத்திய ஆச்சமனியங்கள்லாம் கொடுத்து அவருக்கு தூப தீபங்கள்லாம் காமிக்கிற பிரம்மதேவன் அத்தனை பேரையும் வச்சுண்டு தூப தீபங்கள்லாம் காமிச்சு சரஸ்வதி தேவி பிரம்மதேவருடைய கமண்டலம் எடுத்துன்னு ஜலம் விடுறா. பிரம்மதேவர் கண்ணீருமாக அந்த திருவடி அலம்புறார். ஏன்னா அதனுடைய மகிமை தெரிஞ்சவாளுக்கு தானே அது தெரியும். அதனால இந்த மகிமை தெரியுமா, இந்த திருவடியினுடைய மகிமை தெரிஞ்சதுனால பிரம்மதேவன் கண்ணீருமாக அந்த ஜலத்தை அலம்புறார். அலம்பிண்டே இருக்கும்போது அந்த பிரம்மதேவனுக்கும் தெரியாதபடிக்கு அவன் இடது கால் கட்டவரல்லேருந்து கொஞ்சம் ஜலமானது கீழே நழுவிடுது. அந்த நழுவின ஜலம் தான் இன்னைக்கு அகண்டமாக ஆகாயத்திலேருந்து ஒவ்வொரு மண்டலங்களா தாண்டி கொண்டு ஹிமாலயத்துக்கு ஹிமாலயத்திலேருந்து கங்கையாக பிரவகிச்சு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கங்கையோட சேர்றது அந்த ஜலமானது ஆகாய கங்கையாக சஞ்சாரம் பண்ணிட்டு அப்பேற்பட்ட பரம பவித்திரமான ஜலம் இந்த வாமனமூர்த்தியினுடைய பாத தீர்த்தத்தினால நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு பிரவாகமா ஓடக்கூடிய கங்கை. இந்த கங்கையினுடைய ஜனகத்தை சொல்லி அப்பேற்பட்ட திருவடிய பிரம்மா முதலிய ரிஷிகள் எல்லோரும் அங்க இருக்கிறவா எல்லோரும் சக்கரமாக பூஜித்து அவாவா திருவடி ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிட்டார்கள். பிரம்மதேவர் தன்னுடைய பூஜையை முடிச்சார். ஜாம்பவானா ராமாவதாரத்துல வரும்போது வால்மீகி ராமாயணத்துல வராரே ஜாம்பவான், அந்த ஜாம்பவான் அங்க இருக்கார். அந்த பிரம்மதேவரே தான் ஜாம்பவானாக வரார் அப்படின்னு பெரியோர்கள்லாம் சொல்லுவார் ராமாயணத்துல. அந்த ஜாம்பவான் அங்க இருக்கார். வாமனமூர்த்தியினுடைய அந்த பாத திருவடி சத்தியலோகத்துக்கு வந்தவொடனே பேரின்னு ஒரு வாத்தியம், அந்த வாத்தியத்தை வச்சுட்டு கையில அடிச்சுட்டு அந்த வாமனமூர்த்தியினுடைய திருவடியை சுத்தி வராராம். இப்பேற்பட்ட பிரபு நம்மாத்துக்கு வந்திருக்காரே சத்தியலோகத்துக்குன்னு அவர் சந்தோஷப்படுறார். இப்படி எல்லோரும் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது கீழே பூலோகத்துல பார்த்தா இந்த அசுரர்கள் எல்லாம் இவன்லாம் அல்பன். அந்த பிரபுவனுடைய ரூபத்தை பார்க்கும்போது, அவரை பராக்கிரமத்தை பார்க்கும்போது, அவருடைய தேஜஸை பார்க்கும்போது, சத்தியலோக பரியந்தம் திருவடியை கொண்டு போன அந்த பிரபுவை பார்க்கும்போது இந்த அசுரர்கள்லாம் அல்பல். அப்படி இருக்கும்போது அவளுக்கு மனசுல வருத்தமா, இந்த மகாவிஷ்ணு பார் எப்ப பார்த்தாலும் தேவதா பட்சமாக இருந்து கொண்டு நம்ம நாசனா இருக்கக்கூடிய மகாபலியை வஞ்சித்து எல்லா சொத்தையும் புடுங்கிண்டு மாயாவியாக இருந்து கொண்டு காண்பிச்சது ஒரு கால், அளக்கிறது ஒரு கால்னு சொல்லிட்டு இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு கபட்டமாக இப்படி வந்தாரே மகாவிஷ்ணுன்னு சொல்லிட்டு அசுரர்கள் அந்த மகாவிஷ்ணுவை பார்த்து வருத்தப்படுறார்கள். தன்னுடைய நாசனா இருக்கக்கூடிய மகாபலி எப்பேற்பட்ட நல்லவன், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் இழக்க போறேன்னு தெரிஞ்சுட்டு தானே தானம் பண்ணினான். அப்படி இருக்கும்போது இவனை வஞ்சிச்சு எல்லாத்தையும் புடுங்கிக்கலாமா? அப்படி புடுங்கிக்கிறதுனால இந்த மகாவிஷ்ணுவே சரியில்லை, அதனால இவருக்கு போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசுரர்கள்லாம் கோபம் கொண்டு மகாவிஷ்ணு கூட சண்டை போடுறதுக்காக வரா.
இது சரியா இல்லையா, பகவான் எதுக்கு பண்ணார்னு காரணங்கள்லாம் பின்னாடி வரப்போறது. இவர்கள் எல்லோருக்கும் மகாபலி மேல வச்ச பிரியம், மகாபலி இப்படி தெரிஞ்சுட்டே தானம் பண்ணதுனால கோபத்துடன் அசுரர்களும் மகாவிஷ்ணு கூட சண்டை போடுறதுக்காக கிளம்புறார்கள். இத்தனை பேர்களும் இப்படி அசுரர்கள்லாம் அவாவா ஆயுதத்தை எடுத்துட்டு சண்டை போட வரான்ன உடனே இதுக்கு பகவான் வந்து இவ கூட சண்டை போடுவாரோ? உடனே விஷ்ணு பார்ஷதாலாம் பார்த்தா ஜெயன், விஜயன், நந்தன், சுனந்தன், பத்ரன் எல்லோரும் அவாவா கிளம்பி வந்தார்கள். அனாயாசமா இந்த அசுரர்கள் கூட சண்டை போடுறார்கள். சண்டை போட்டு ஒவ்வொரு அசுரனுடைய தலையும் வெற்றார்கள் விஷ்ணு பார்ஷதர்கள். இப்படி நடந்துட்டே இருக்கும்போது மகாபலி பார்க்கறார், முதல்ல நிறுத்துங்க, அந்த சண்டை வேண்டாம், சண்டை வேண்டான்னு அசுரர்கள் கிட்ட சொல்றாராம் மகாபலி. ஏன்னா பகவானுடைய சங்கல்பம், நாம இத்தனை நாளா நாம் எப்படி சௌக்கியமாக இந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோமோ, இப்ப காலஸ்வரூபியாக பகவான் இருந்து கொண்டு தேவர்களுக்கு இந்த சௌக்கியத்தை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அதனாலதான் நமக்கு ஹிதம் பண்ணக்கூடிய சுக்கராச்சாரியே நமக்கு ராஜ்யம் வேண்டான்றது போல, ராஜ்யம் நம்ம விட்டு போக கடவுதுன்றது போல அவர் சபித்தார். நமக்கு சௌக்கியம் கொடுக்கணும்னு நினைக்கிற சுக்கராச்சாரியை சபிச்சிட்டார். அதனால இந்த காலம் நமக்கு அனுகூலம் கிடையாது. பகவத் சங்கல்பத்தினால இது தேவர்கள் மேல அவா பரிபாலனம் பண்ணக்கூடிய காலமானது வந்துருது. மாத்தி மாத்தி தானே வரும். அதனால இது பகவத் சங்கல்பம், போய் சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்கன்னு அசுரர்களை சமாதானப்படுத்தி பேசுறாராம் மகாபலி. எல்லாமே பிரபுவனுடைய ஆக்ஞையினால நடக்கிறது. எப்படி அவர்களுக்கு நல்ல காலம் இப்ப அவர்கள் பரிபாலனம் பண்ண போறாலோ, அதே போல நமக்கும் நல்ல காலம் வரும். அப்ப நம்ம பரிபாலனம் பண்ணுவோம். இது மாத்தி மாத்தி தான் வரும் பகவானுடைய ஆக்ஞையினால. ஆகையினால பகவத் சங்கல்பத்தை மீறி நாம போய் இப்படி இந்த சமயத்துல போய் சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டா நமக்கு தான் ஆபத்து. என் மேல இவ்வளோ பிரியம் வச்சிருக்கிற நீங்கள் என் பொருட்டு சண்டை போட்டு நீங்கள்லாம் சாகிறதை என்னால் பார்க்க முடியல. இது பகவத் சங்கல்பம். இப்போ தேவர்கள் பரிபாலனம் பண்ணக்கூடிய காலமானது வந்துடுத்து. இது காலம். அதனால தான் என் மூலியமாக பகவான் இதை வாங்கி கொண்டு கொடுத்தார். பகவான் எது செஞ்சாலும் சரிதான். அதனால பகவத் பிரீத்திகரமாக தான் நாம் இருக்கணும்னு இப்படி உத்தம பக்தன் போல பேசி அசுரர்களை சமாதானம் படுத்துறார். சண்டை போடாதன்னு. ஆனாலும் அவர்கள் சண்டை போடுறார்கள். மகாபலிய பேச்சை கேட்டு சில பேர் நிறுத்துறார்கள். சண்டையானது நடந்துன்னு தான் இருக்கு. இப்படி சண்டை போடுறார்கள். விஷ்ணு பார்ஷதனுடைய பராக்கிரமத்தை தாங்க முடியுமா? தாங்க முடியாத கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் பின்வாங்கி மகாபலி சொல்றதுதான் சரின்னு சொல்லிட்டு பின்னாடி நல்ல காலம் வரும்போது திரும்பவும் நம்ம ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவளுடைய சொந்த இடமா இருக்கக்கூடிய ரசாதல லோகத்துக்கு கிளம்பலான்னு அத்தனை அசுரர்களும் கிளம்பிட்டார்கள். இப்ப மேல பகவான் என்ன பண்றாருன்னா, 2 அடி அளந்தாச்சு, 3வது அடி இல்லையோன்னும். உடனே கருட பகவானை கூப்பிட்டார். வருண பாசத்தை கொண்டு வா, அதுதான் மோசமான பாசம். அதனால அந்த மோசமான அந்த வருண பாசத்தை கொண்டு மகாபலியை கட்டிட்டு நீ இங்கேருந்து போயிடு, மேல நான் பேசிக்கிறேன் அப்படின்னு கருட பகவானை கூப்பிட்டு வருண பாசத்தினால கட்ட சொல்ற. இப்படி வருண பாசத்தினால மகாபலியை கட்டிட்டா அப்படின்ன உடனே அங்க எல்லோரும் தேவர்கள், அசுரர்கள், மிச்சம் மீதி இருக்கிற அசுரர்கள் எல்லாரும் ஆகாகாரம் பண்றா. பகவானே ஏன் இப்படி தண்டிக்கிறார்? தெரிஞ்சு எல்லாத்தையும் தானம் கொடுத்தவனை ஏன் இப்படி தண்டிக்கிறார்னு தர்ம சூக்ஷ்மம் தெரியல அவர்களுக்கு. பகவான் ஏன் இப்படி பண்றான்னு எல்லோரும் பயப்படுறா. வருண பாசத்தினால கட்டிட்டாரே, எதையாவது பண்ணி இந்த மகாபலியை ஏதாவது பண்ணிட போறாரோ கோபத்துல அப்படின்னு பயப்படுறார்கள் அத்தனை தேவர்களும் அசுரர்களும். அப்படி பயந்துன்னு எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது பகவானும் கொஞ்சம் கோபத்துடன் இந்த மகாபலி அதற்றாராம். என்னடா நீ எதுமோ சொன்னிய லோகானாம் ஏகமீஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உலகத்துக்கும் நான் தான் அதிபதி, நான் தான் இப்போ ராஜாவாக இருக்கிறேன், நீங்கள் எது வேணா கேளுங்கோ. இது என்ன இத்தனோண்டு 3 அடி கேட்குறேன், ஒரு தீபத்தை கேளுங்க, ஒரு பூமியை கேளுங்க, அதை கேளுங்க, இதை கேளுங்கன்னு. இப்போ ஒரு அடினால பூமியை முழுக்க அளந்தாச்சு. இன்னொரு அடினால உனக்கு லோகத்துக்கும் தாண்டி சத்தியலோக பரியந்தம் அளந்தாச்சு. அதனால 3வது அடிக்கு வழி எங்கன்னு சொல்லு முதல்ல. அந்த 3வது அடிக்கு இடம் இல்லாதனால தான் உன்னை நான் அப்படி வருண பாசத்தினால கட்டியிருக்கேன். இல்லைன்னா நான் உன்னை சும்மா கட்ட மாட்டேன், உன்கிட்ட தப்பு இருக்கு. அதனால இந்த 3வது அடிக்கு நீ முதல்ல வழி எங்கன்னு சொல்லு, அதுக்கு நீ அளந்து கொடுத்துட்டு மேலே பேசு அப்படின்னு பகவான் கொஞ்சம் கோபத்துடன் மகாபலிட்ட பேசுறார். இன்னும் நிறைய விஷயத்த சொல்ல போறார். 3 லோகத்துக்கு அதிபதின்னு நீ சொல்லிகிட்டே இருந்தியே, இப்போ இந்த பூமியில எங்கெங்கெல்லாம் மழை பெய்யறதோ, எங்கெங்கெல்லாம் இந்த சமுத்திரம் அலைய அடிச்சுட்டு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பூமி விஸ்தாரமாக இருக்கோ, எங்கெங்கெல்லாம் சூரியனுடைய வெளிச்சம் இந்த பூமியில படுறதோ அத்தனையும் எனக்கு அதீனமா வந்துருது. நான் அளந்துட்டேன். இது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஆகாயம், நட்சத்திரம், இது எல்லாத்தையும் என் சரீரத்தினால அளந்துட்டேன். இன்னொரு அடினால மேல இருக்கிற லோகங்கள் எல்லாத்தையும் அளந்துட்டேன். இப்ப இந்த 2 அடினால எல்லாத்தையும் அளந்ததுனால நீ பூமியை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன்னு சொன்ன. இப்ப பூமியும் என் கைக்கு வந்துருது. அதனால இப்ப 3வது அடிக்கு உன்கிட்ட வழி இல்லை.
உன்னுடைய குரு சுக்கராச்சாரி சொன்னாரோன்னு. அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு 3வது அடிக்கு வழி இல்லாதபடிக்கு நீ பகவானுக்கு கடனாளியா ஆகி நரக்கத்துக்கு போற, அந்த நரக்கத்துலேருந்து நீ தப்பிக்கணும்னா இல்லைன்னு சொல்லிடுன்னு சொன்னாரோன்னு. அது அப்படியே சொல்றானா பகவான் இங்க. உன் குரு சொன்னாரோன்னு, 3வது அடிக்கு வழி இல்லாம நீ திண்டாட போற, நரக்கத்துக்கு போறேன்னு. அந்த காலம் வந்துடுத்து. நீதான் வந்து லோகாதிபதி, திரிலோகாதிபதின்னு திமிரோட இருந்தியோன்னு. இப்ப இந்த 3வது அடிக்கு உன்கிட்ட இடம் இல்ல, அதனால மேல நீ நரக்கத்துக்கு போற. இதான் உண்மை. இதை நீ வந்து சரி பண்ணணும்னா பல வருஷங்கள் நரக்கத்துல இந்த சொன்ன பொய்க்கு நீ திண்டாடணும்னு ஒரு அடி பூமி தானம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்காதவனுக்கு இப்படி ஒரு தண்டனையா நரக்கத்துல அப்படின்னா பாத்துக்கோங்க. அதனாலதான் தானம் கொடுக்கறேன்னு ஒத்துக்கும் போது பலவிதமாக யோசனை பண்ணணும். அதுவும் பூதானம், சொர்ணதானம் இந்த விஷயத்துல எல்லாம் அப்படி நம்ம சங்கல்பம் பண்ணி சரின்னு சொல்லிட்டோம்னா தல அடமானம் வச்சியாவது கொடுத்துடணும். ஏன்னா அந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, அப்படி தரேன்னு சொல்லிட்டு தராம இருக்கிறது பெரிய தப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால கொடுக்கறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசனை பண்ணிக்கணும். அப்படி தரோன்னு தீர்மானம் பண்ணிட்டோன்னா உடனே கொடுத்துடணும். இப்படி பகவான் நீ வந்து ஒரு அடி தரலையும், ஒரே ஒரு அடி தானே, அந்த ஒரு அடி தள்ளாதனால பல வருஷங்கள் வந்து நீ நரக்கத்துல கஷ்டப்பட போற, உன் குருநாதர் சொன்னது போலன்னு அதற்றார் பகவான் மகாபலியை பார்த்து. இப்படிலாம் பகவான் வந்துறது பார்த்தா நம்மளுக்கே பாவமா தோணும். எப்படி இருக்க மகாபலி, எப்படி தானம் பண்ணினா, எப்படி தானம் பண்ணின மகாபலியை பகவான் காப்பாத்துறத விட்டுட்டு வருண பாசத்தினால கட்டி இப்படி கஷ்டப்படுத்துறாரே அப்படின்னு நம்மளுக்கே தோணும். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, இந்த மகாபலி பரமபக்தனா இருந்ததுனால தான் இந்த மகாபலி கிட்ட யாச்சகத்துக்காக வர்றாரு பகவான், சண்டை போடுறதுக்காக வராதபடிக்கு. ஆனா முன்பு 2-3 நாள் முன்னாடி சொன்னது போல இந்த மகாபலிக்கு அகம்பாவி, திமிரு ஜாஸ்தியா. சாதாரணமாவே திமிரு ஜாஸ்தி. இப்ப திலோகாதிபதியா இருக்கிறதுனால அப்படி ஐஸ்வர்ய மதம் இதெல்லாம் இருக்கு. பகவான் இந்த அகம்பாவம் இருந்தா மாத்திரம் பகவான் ஓடி போயிடுவார். இந்த கோபிகைகள் வந்து இப்படி அப்படி ஒரு பக்தி பண்ணதுனால தானே ஏவம் பக்தி சகல புவனே நேக்ஷிதா நஸ்ருதாவான்னு உத்தவர் சொன்னார். ஒன்றும் இந்த மாதிரி ஒரு பக்தியை பார்க்க முடியாதுன்னு, அந்த பக்திக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் கிருஷ்ண பகவான் ராசலீல பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்படி ராசலீல பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு கோபிக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணனாக மாறின பகவான் எப்படி நர்த்தனம் பண்ணும்போது அந்த கோபிகைகள்லாம் மனசுல ஒண்ணுமே இல்லை, பெரிய அகம்பாவம்லாம் இல்லை அவளுக்கு. அவ அப்படி நர்த்தனம் பண்ணும்போது நாம தான் வந்து கிருஷ்ணனுடைய பக்தி நிறையா பண்ணியிருக்கோம், அதனால கிருஷ்ணன் நம்ம பக்கத்துல இருக்காருன்னு ஒரு சாத்விக அகம்பாவம். பகவான் தன்கிட்ட இருக்காருன்னு அதை நினைச்சு அகம்பாவம். பகவானுக்கு அதுவே பிடிக்கலையாம். நீங்க எல்லோரும் பக்கத்துலயும் நான் இருக்கேன் அது தெரிஞ்சுக்காதபடிக்கு அவா பக்கத்துல நான் இருக்கேன்னு நினைச்சுட்டேலனோ, அதனால தத்ரைவ அந்தரதியத்தான்னு அங்கேயே பகவான் மாயமானார். அதுக்கப்புறம் தான் கோபிகா கீதம் வருது, திரும்ப வரான்றது ராசலீல சரித்திரம். என்னன்னா, இவ்வளோ பக்தி பண்ண அந்த கோபிகைகளுக்கு ஒரு சின்னதா ஒரு சாத்விக அகம்பாவம் இருந்ததுன்னு பகவான் மறைஞ்சிட்டார். இந்த நான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு எண்ணம், இந்த அகம்பாவம் மாத்திரம் இருந்ததுன்னா பகவான் ஓடி போயிடுவாராம். அதனாலதான் மகான்கள் எப்பொழுதுமே அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி, நான் தான் வந்து இந்த உலகத்துல வந்து அபராதம் பண்ணவாளுக்கு முதல்ல ஒரு பரிசு கொடுக்கணும்னா அது நான் தான் அப்படின்னு யார் சொன்னார்னா வேதாந்த தேசிகன் சொல்றார். எப்படி ஒரு பாதுகையை வச்சுட்டு பாதுகா சகஸ்திரத்தை எழுதின மகான் அவர் சொல்றார் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு. ஏன் இந்த மகான்கள்லாம் இப்படி சொல்லிக்கிறா தன்னை அப்படின்னா, இப்படி சொல்லிண்டாதான் அகம்பாவம் வராம இருக்கும். நான் வந்து அத்தனை 13 கோடி ராமநாமம் சொன்னேன், நான் வந்து காயத்ரியை வந்து 8 தடவை புரஸ்சரணம் பண்ணேன், என்கிட்ட அஷ்டமகா சித்தி இருக்குன்னு சமர்த்த ராமதாசர் வந்து அவர் தன்னுடைய அபங்கத்துல எழுதல. அம்ஹி அபராதி அபராதி அகோராமா, நான் அபராதி அபராதின்னு தான் எழுதிக்கிறார். எழுதிண்டு நீ வந்து ஹெதயாளுவா ராமா ஹே கிருபாளுவா, அப்படி நீ கிருபாளு, நீ கிருப்பை வச்சாதான் எனக்கு தரிசனம் கொடுக்க முடியும்னு இப்படி யார் சொன்னாத 13 கோடி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம சொல்லி காயத்ரி புரஸ்சரணம் பண்ணி அஷ்டமகா சித்தி கையில வச்சுட்டு இருக்கிற மகான் சொல்றார் ஆம்ஹி அபராதி அப்படின்னு. 1000 ஸ்லோகம் பாதுகை மாத்திரமே குறிச்சு எழுதின வேதாந்த தேசிகர் சொல்றார் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு. ஏன் இத்தனையும் சொல்றேன்னா, அகம்பாவம் மாத்திரம் இருந்துடவே கூடாது பகவத் விஷயத்திலையும் பகவத் பக்தியிலையும். அதனால இந்த மகாபலிக்கு எல்லா குணங்களும் நற்குணங்களுக்கும் இஷ்ட பக்தனா இருக்கான். ஆனா இந்த ஐஸ்வர்ய மதத்தினால நான்ற ஒரு எண்ணம் இருக்கான், அதை வந்து சுத்தமா அழிக்கணும்னு நினைச்சாராம் பகவான். அது பின்னாடி மகாபலி அடுத்தடுத்த அத்தியாயத்துல சொல்றார்.
அதை இந்த பணத்தை பிடுங்கினாதானே அப்போ அந்த மதமானது கம்மியாகும், அந்த அகம்பாவம். அதுக்காக பணத்தை பிடுங்கி எனக்கு அனுகிரகம் பண்ணான்னு வர இடத்துலலாம் சொல்ல போகிறார். அந்த மாதிரி பகவான் அவன்கிட்டேருந்து ஐஸ்வர்யத்தை பிடுங்கினாதான் அந்த அகம்பாவம் போகணுன்றதுக்காக இப்படிலாம் பகவான் அந்த மகாபலியை சிக்ஷிப்பது போல இப்படி ஒரு நாடகம் பண்ற. இப்படி நாடகம் பண்ணி அதற்றாராம். எங்க மகாபலே, நீ தான் உலகத்துக்கெல்லாம் ராஜா, நான் தான் உலகத்துக்கெல்லாம் ராஜான்னு எந்த உலகத்துக்கெல்லாம் ராஜாவா இருக்கக்கூடிய பிரபு இருக்காரோ அவரை வச்சுட்டே அவர்கிட்ட சொன்னான். அது பகவானுக்கு இன்னும் கோபம் வந்துடுது. அதனால அவனுடைய திமிரை அடக்கணும்ன்றதுக்காக இந்த 3 அடியை 3 அடியை வச்சுன்னு முடிச்சிருக்கலாம். அப்படி பண்ணாதபடிக்கு 2 அடியில அளந்துட்டு இன்னொரு அடிக்கு எங்கன்னு கேள்வி பேக்கிறது போல பகவான் பண்றார். அப்படி 2 அடினால, ஒரு அடினால அந்த பூமி அளந்து, 2வது அடினால சத்தியலோக பரியந்தம் அளந்து, எங்க 3வது அடின்னு பகவான் மகாபலி அதற்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தி ஆகுது. மேல பிரகலாத சுவாமி வருது, மேல மகாபலி அத்தியுதமாக பேசுறது, பகவான் பேசுறதெல்லாம் அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல நம்ம மேல இந்த சரித்திரங்கள்லாம் பார்ப்போம். மேல எல்லோரும் கறந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அதைகவிம்சோऽध्यायः श्रीशुक उवाच सत्यं समीक्ष्य अब्जभवो नखेन्दुभिः हतस्वधामद्युतिरावृतो अभ्यगात् मरीचिमिश्रा ऋषयो बृहद्व्रताः सनन्दनाद्या नरदेवयोगिनः वेदोपवेदा नियमान्वितायमाः तर्केतिहासाङ्ग पुराणसंहिताः ये चापरे योगसमीरदीपित ज्ञानाग्निना रन्धितकर्मकल्मषाः ववन्दिरे यत्स्मरणानुभावतः स्वायम्भुवं धामगता अकर्मकम् अथाङ्ग्रये प्रोन्नमिताय विष्णोः उपाहरत् पद्मभवो अर्हणोदकम् समर्च्य भक्त्या अव्यगृणात् शुचिश्रवाः यन्नाभिपङ्केरुह सम्भवः स्वयम् दातुः कमण्डलुजलं तदुरुक्रमस्य पादावने जन पवित्रतया नरेन्द्र स्वर्धुन्यभून्नभसि सापतती निमार्ष्टि लोकत्रयं भगवतो विशदेव कीर्तिः ब्रह्मादयो लोकनाथाः स्वनाथाय समादृताः सानुगा बलिमा जह्रुः संक्षिप्त आत्मविभूतये तोयैः समर्हणैः स्रग्भिः दिव्यगन्धानुलेपनैः धूपैः दीपैः सुरभिभिः लाजाक्षतफलाङ्कुरैः स्तवनैः जयशब्दैश्च तद्वीर्यमहिमाङ्कितैः नृत्यवादित्रगीतैश्च शङ्खदुन्दुभिनिस्वनैः जाम्बवान् ऋक्षराजस्तु भेरीशब्दैः मनोजवः विजयं दिक्षु सर्वासु महोत्सवम् अघोषयत् महीं सर्वां हृतां दृष्ट्वा त्रिपदौ याजयाञ्चया ऊचुः स्वभर्तुः असुराः दीक्षितस्यात्यमर्षिताः नवायं ब्रह्मबन्धुः विष्णुः मायाविनाम्बरः द्विजरूपप्रतिच्छाया
इच्छन्नो देवकार्यं चिकीर्षति अनेन याचमानेन शत्रुणा वटुरूपिणा सर्वस्वं नो हृतं भर्तुः न्यस्तदण्डस्य बर्हिषि सत्यव्रतस्य सततं दीक्षितस्य विशेषतः नानृतं भाषितुं शक्यं ब्रह्मण्यस्य दयावतः तस्मादस्य वधो धर्मः भर्तुः शुश्रूषणं च नः इत्यायुधानि जगृहुः बलेः अनुचरासुराः ते सर्वे वामनं हन्तुं शूलपट्टिशपाणयः अनिच्छतो बले राजन् प्राद्रवञ्जातमन्यवः तानभिद्रवतो दृष्ट्वा दितिजानीकपान् नृपा प्रहस्यानुचरा विष्णोः प्रत्यषेधन्नुदायुधाः नन्दः सुनन्दोऽथ जयः विजयः प्रबलो बलः कुमुदः कुमुदाक्षश्च विश्वक्सेनः पतत्रिराट् जयन्तः श्रुतदेवश्च पुष्पदन्तोऽथ सात्वतः सर्वे नागायुतप्राणान् चमूं ते जघ्नुरासुरीं हन्यमानान् स्वकान् दृष्ट्वा पुरुषानुचरैः बलिः वारयामास संरब्धान् काव्यशापम् अनुस्मरन् हे विप्रचित्ते हे राहो हे नेमे श्रूयतां वचः मा युध्यत निवर्तध्वं ननः कालोऽयमर्थकृत् यः प्रभुः सर्वभूतानां सुखदुःखोपपत्तये तं नातिवर्तितुं दैत्याः पौरुषैः ईश्वरः पुमान् यो नो भवाय प्रागासीत् अभवाय दिवौकसां स एव भगवानद्य वर्तते तद्विपर्ययम् बलेन सचिवैः बुद्ध्या दुर्गैः मन्त्रौषधादिभिः सामादिभिः उपायैश्च कालं नात्येति वै जनः भवद्भिः निर्जिताह्येते बहुशो अनुचरा हरेः दैवेनर्धैस्तयेवाद्य युधि जित्वा नदन्ति नः एतान् वयं विजेष्यामो यदि दैवं प्रसीदति तस्मात् कालं प्रतीक्षध्वं यो नो अर्थत्वाय कल्पते। श्रीशुक उवाच पत्युः निगतितं श्रुत्वा दैत्यदानवयोथपाः रसां निविविशुराजन् विष्णुपार्षदताडिताः अथ तार्क्ष्यसुतो ज्ञात्वा विराट् प्रभुचिकीर्षितं बबन्ध वारुणैः पाशैः बलिं सौत्ये अहनिक्
क्रतौ हाहाकारो महान् आसीत् रोदस्योः सर्वतो दिशं गृह्यमाणे असुरपतौ विष्णुना प्रभविष्णुना तं बद्धं वारुणैः पाशैः भगवानाह वामनः नष्टश्रियं स्थिरप्रज्ञम् उदारयशसं नृपा पदानि त्रीणि दत्तानि भूमेर्मह्यं त्वया सुरा द्वाभ्यां क्रान्ता मही सर्वाः तृतीयम् उपकल्पया यावत्तपत्यसौ गोभिः यावदिन्दुः सहोडुभिः यावद्वर्षति पर्जन्यः तावती भूरियं तव पदैकेन मया क्रान्तो भोर्लोकः कं दिशस्तनोः स्वर्लोकस्तु द्वितीयेन पश्यतस्ते स्वमात्मना प्रतिश्रुतमदातुस्ते निरये वासयिष्यते विषत्वं निरयं तस्मात् गुरुणा चानुमोदितः वृथा मनोरथस्तस्य दूरे स्वर्गः पतत्यधः प्रतिश्रुतस्य अदानेन योऽर्थिनं विप्रलम्भते विप्रलब्धो ददामीति त्वयाहं चाढ्यमानिना तद्व्यलीकफलं भुङ्क्ष्व निरयं कतिचित् समाः श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायाम् अष्टमस्कन्धे वामनप्रादुर्भावे बलिनिग्रहो नाम एकविंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।